ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்கள் எல்லாருக்கூடயும் பேசுகிறதுல ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒரு வருஷமே முடிய போகுது. 2025 முடிய போகுது. அண்ட் எப்பப்பப்பப்பா எவ்வளோ லெசன்ஸு, எவ்வளோ குட் டைம்ஸு, எவ்வளோ பேட் டைம்ஸு, எவ்வளோ எவ்வளோ லேர்னிங்ஸு, எவ்வளோ நியூ பீப்புள், எவ்வளோ பழைய பீப்புள் நம்மளை விட்டு போனாங்க. நிறையா விஷயங்கள் நடந்துருச்சுல. சச் அன் இவெண்ட்ஃபுல் இயர். அண்ட் ஃபைனலி அந்த வருஷம் முடிய போகுது. அண்ட் ஒரு புது வருஷம் பிறக்க போகுது. ஒரு அழகான வருஷம் பிறக்க போகுது. அண்ட் ஜென்ரலாக இந்த மாதிரி டைமில் வந்து பீப்புளோட சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அது சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2025 இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, 26 எப்படி இருக்க போகுது, 2025 வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியும், இதில் இன்னொரு புது வருஷம் வேறு வரப்போகுதா, அதை நம்மளை எவ்வளோ செய்ய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் போடுவாங்க. 25 இதெல்லாம் நடந்திருக்கு, எப்படின்னா 26 எப்படி இருக்க போகுது, 25 இவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், 26 நீ என்னை வந்து அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் மீம் போடுவாங்க. ஸோ ஒரு ஃபன்னியாக இருந்தாலும் ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்காது. அஃப்கோர்ஸ் நியூ இயர் டைமில் கொஞ்சம் பாசிட்டிவாக போடுவாங்க, ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு நெகட்டிவ் எமோஷனும் இந்த பக்கம் இருக்கும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸுமே இருக்கும். நிறைய பேர் வந்து எப்பா ஒரு வழியாக முடியுதுடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதே குரல்னாலே பாசிட்டிவிட்டி தான். அண்ட் நாம் எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிறது தானே வழக்கம். ஸோ நாம் வந்துட்டு நெகட்டிவ் சைட்ஸ்லாம் விட்டுட்டு, இது நம்மளை எவ்வளோ அடித்தது தெரியுமா, எங்கெங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவாக அழகாக இந்த வருஷத்தை நல்ல கண்ணோட்டத்தில் திரும்பி பார்ப்போம். 2025க்கு ஒரு நல்ல மனமார்ந்த நன்றி சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த வாரம் அதான் பேசவும் போகிறோம். இட்ஸ் கோன் பி a வெரி ஃபீல் குட் அண்ட் ஜாலி அண்ட் கேஷுவல் எபிசோட். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வரி. சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு நாம் எல்லோரும் எப்படா பெரிய பையன் ஆகும், எப்படா பெரிய பொண்ணாகும், எப்படா நம்ம இன்னும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்போம், எப்படா இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருப்போம், எப்போ நமக்கு மோர் ஃப்ரீடம் தருவாங்க வீட்டில், எப்போ நம்ம ஜாலியாக சுற்றலாம், எப்படா இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் முடியும் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். அண்ட் அது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். அண்ட் பெரிய பையன் ஆனோடனே அங்கேயே இருந்திருக்கலாம், சின்ன பையனாகவே இருந்திருக்கலாம், அந்த சின்ன பாப்பாவே இருந்திருக்கலாம், எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் வந்து ஹியூமன் நேச்சர், அதை மாற்றிக்க முடியாது. பட் க்ரோயிங் ஓல்டும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயந்தான். க்ரோயிங் ஒரு வருஷம் நமக்கு லைஃப்பில் போயிருக்கு, ஒரு வயசு நம்ம பெரியவன் ஆகிருக்கோம், ஒரு வயசு நம்ம பெரிய பொண்ணு ஆயிருக்கோங்கிறது நல்ல விஷயந்தான். பிகாஸ் அதில் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், அதில் நமக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் கிடச்சிருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம நல்லபடியாக மாற்றிருக்கோம். ஸோ இந்த 2025 வந்து நம்மளை ஒரு வயசு பெரிய பையன் ஆக்குது, பெரிய பொண்ணு ஆகுதுன்னு நம்ம எடுத்துப்போமே. we are growing older, yes we are getting old. அண்ட் சின்ன வயசில் இதுதானே ஆசைப்பட்டோம், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தானே ஆசைப்பட்டோம். ஸோ 2025 அது நடந்திருக்கு, நம்ம எல்லாரோட பர்த்டேவும் வந்திருக்கு. அண்ட் இந்த என்டையர் இதயத்தின் குரலோட கம்யூனிட்டியுமே இப்போ இந்த 2025 26 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போது ஒரு வயசு பெரிய பையன் ஆகிறோம், ஒரு வயசு பெரிய மனுஷங்களா ஆகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ 2025 நம்மளை ஒரு பெரிய பொண்ணாகவும் பெரிய பையனாகவும் மாற்றிருக்குல்ல, அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். நம்ம கண்டுக்கிறோமோ கண்டுக்கலையோ, நம்ம அதை பெருசாக நினைக்கிறோமோ பெருசாக நினைக்கலையோ, டைம் நம்ம எல்லாருக்கும் அப்பாற்பட்டது, அது போயிட்டே தான் இருக்க போகுது. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்க போகிறதில்ல. ஸோ தேங்க்யூ 2025 ஃபார் மேக்கிங் மீ an adult. தேங்க்யூ 2025 ஃபார் மேக்கிங் மீ மோர் வைஸ், WISE வைஸ், வயசு இல்லை வைஸ், ஓகே. தேங்க்யூ 2025 ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் லெசன்ஸ் அண்ட் தேங்க்யூ 2025 ஃபார் ஆல் த குட் மூமெண்ட்ஸ், சரிங்களா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஒரு வயசு பெரிய பையன் ஆகிருக்கோம். ஸோ இட்ஸ் அ ஜாலி விஷயம். நம்ம மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு காயா, அப்படியே ஜாலியாக கூல் காயா மாறி இருக்கும், ஓகே. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, நம்ம எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் சரி, 2025 ஒரு டைமாவது அழுதுருப்போம்ல, அட்லீஸ்ட் ஒன்ஸாவது அழுதுருப்போம்ல, லைட்டாவது எமோஷனல் ஆகிட்டு கண்ணு கலங்கி இருக்கும்ல. நான்லாம் அழுதேன்ப்பா, நான்லாம் அவனை சொல்லிவிடுவேன்ப்பா. ஸோ யா, அந்த கண்ணீர் சிந்திய நாட்களையும் நம்மளை அள வச்ச பீப்புளையும் ஒரு டைம் நம்ம திரும்பி பார்ப்போமே. ஏன்னா when we look back in life, திரும்பி பார்க்கும்போது கெட்டதெல்லாம் பார்க்காதீங்க, நல்லதை மட்டுமே பாருங்கள், நல்லதை மட்டுமே பேசுங்க, நல்லதை மட்டுமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நானே நிறைய டைம் என்டோர்ஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஹவு செல்ஃப் ஹெல்ப் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். பாசிட்டிவிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் வி ஃபெயில் டு லுக் பேக் அட் த பேட் டேஸ் அண்ட் பேட் டைம்ஸ். நம்மளை அள வச்ச சுச்சுவேஷன், நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் சுச்சுவேஷன்லாம் திரும்பி லுக் பேக் பண்ணணுங்க, அதையும் திரும்பி பார்க்கணும். அதுவும் தானே நமக்கு 2025 கொடுத்துச்சு. அதில் நம்ம ஒழுங்காக அட்ரஸ் பண்ணாமல் 2026 போனால் நம்மளை அள வச்ச அதே பீப்புள் திரும்பி நம்மளை அள வைப்பாங்க. நம்மளை அள வச்சு அதே குணாதிசயம் இருக்க பீப்புள் மறுபடியும் 2026 நம்ம லைஃப் கூட வருவாங்க. நம்மளை கஷ்டப்படுத்துனவங்களும் திரும்பி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அதே சுச்சுவேஷன்,
அதே இது எல்லாமே திரும்பி வரும். ஸோ அதை அட்ரஸ் பண்ணாமல் போகிறது நல்ல விஷயம் இல்லை. ஒரு நல்ல பெரிய கிரிக்கெட்டிங் டீம் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ஸ்போர்ட்டிங் டீம் எடுத்துக்கோங்க. தே டோன்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த சக்ஸஸ். திரும்பி ஃபெயிலியர்ஸ் ஆனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணோம், எந்தெந்த ஃபேஸஸ் ஆஃப் பிளேயில் நம்ம தப்பு பண்ணோம், எந்தெந்த ஓவர்ஸை பெட்டராக ஆடி இருக்கலாம், எந்தெந்த டைமில் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம், எந்தெந்த டைமில் எந்த மாதிரி ஷூட் அவுட்ஸ் பண்ணியிருக்கலாம், எந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்ஸ் பண்ணியிருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்டே அனலகி எடுத்துக்கோங்களேன். இன் லைஃப் எவ்ரி திங் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கெமிஸ்ட் புக்கில் சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே எங்கள் லைஃப் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு ரீசனுக்காக அழுதுருக்கோம், ஒரு பர்சனுக்காக அழுதுருக்கோம், ஒரு சுச்சுவேஷனால் அழுதுருக்கோம். கேன் வி கேரண்டி தட் இட் won't happen in 2026? அதே பர்சன் நம்மள மாதிரி அழ வைக்க மாட்டாங்களா? இல்லை அதே ரூம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட மாட்டோமா? அதே உரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட மாட்டோமா? இல்லை நம்ம ஸ்ட்ராங் ஆகிருக்கோமா? இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கணும். அண்ட் யூ ஷுட் ரிஃப்ளெக்ட் அப்பான் இட். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் ஸ்ட்ராங் ஆகலைன்னா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. அந்த பர்சனை நீங்கள் இன்னும் உங்கள் லைஃப் விட்டு எலிமினேட் பண்ணலைன்னா எலிமினேட் பண்ணிக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க, ஒரு கரெக்டான அளவில் வச்சுக்கோங்க. பிகாஸ் லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ் அண்ட் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். சரிங்களா? ஸோ 2025 கண்ணீர் சிந்திய தருணங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. அண்ட் கண்ணீர் சிந்த வச்சு நம்மளோட வேற ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸ் வெளியே கொண்டு வந்தவங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி. அண்ட் மூணாவது விஷயம் வந்துட்டு, டஃப் டைம்ஸ் ஆர் த பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டைம்ஸ் மேக் அஸ் ஸ்ட்ராங். அது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா 2025 நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகியிருக்கு, நமக்கு எவ்வளோ லெசன்ஸ் கொடுத்துருக்குல்ல, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் டைம்ஸ் எல்லாமே வந்து ஒரு உளி வந்து ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி தான், ஒரு கல்லை செதுக்கிற மாதிரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ டஃப் டைம்ஸ் வந்து நம்ம செதுக்கப்படுறோமோ அந்தளவுக்கு நம்ம பாலிஷ் ஆகி, அந்தளவுக்கு நம்ம ஃபைன் டியூன் ஆகி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம அழகான ஒரு சிலையா, இன்னும் என்ஹான்ஸ்டு ஒரு சிலையா, இன்னும் அழகான ஒரு சிலையாக மாறிட்டே இருக்கும். ஸோ 2025 அதே மாதிரி ஒரு சிசலை வச்சு ஒரு உளி மாதிரி இருந்து நம்மளை செதுக்கி இருக்கு. நமக்கு நிறைய டஃப் டைம்ஸும் கொடுத்துருக்கு. பட் அந்த டஃப் டைம்ஸ் தானே நம்ம ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அந்த டஃப் டைம்ஸ் மூலம் தான் நம்ம நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த டஃப் டைம்ஸ் மூலம் தான் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் வைஸ் ஆகியிருக்கோம். அந்த ஹார்ட் டைம்ஸ்னால தானே நம்ம இப்போ இன்னுமே வந்து மோர் ஸ்ட்ராங்கரா இப்போ வாங்கடா பார்க்கலாம், பியர் டஃப் டைம்ஸ் ட்ரை மீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெத்தாக காலரை தூக்கிட்டு சுற்றுறோம்ல, அந்தளவுக்கு கெத்தாக இல்லைன்னு கொஞ்சமாவது கெத்தாக இருக்கும்ல. ஸோ அந்த டஃப் டைம்ஸ்லாம் கொடுத்தது யார்? நமக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கொடுத்தது யார்? திரும்பி பார்க்கும்போதே அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுத்தது யார்? இந்த 2025 தானே. அது யார்? நம்ம பையன் தானே. ஸோ நம்ம பையனுக்கு மீண்டும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் டியர் 2025, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் ஆல் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் இன்டெலிஜென்ட். ஓகே, உங்களை எனக்குமே மறக்க மாட்டேன் 2025. அண்ட் ஃபைனலி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இஃப் யூ ஜஸ்ட் தேங்கிங் 2025 ஃபார் த டஃப் டைம்ஸ் அண்ட் த பேட் டேஸ், நம்ம ரொம்ப அன்ஃபேராக பண்ணுறோம் தான் அர்த்தம். 2025 நம்ம கொடுத்த கஷ்டங்களுக்கு மட்டும் தான் தேங்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னங்க? ஒரு நாள் கூட நம்ம சிரிச்சிடல, 364 நாளும் நம்ம அழுதாட்டோம், ஒரு நாள் கூட நம்ம மனசார சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம், ஒரு நாள் கூடவா ஒரு ஹாப்பி டியர் ஷெட் பண்ணியிருக்க மாட்டோம், ஒரு நாள் கூடவா நம்ம மனசார உள்ளிருந்து சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறைய நாட்கள் இருந்துச்சுங்க. நிறையா புது விஷயங்கள் நடந்துச்சுல, நிறைய அழகான புது மனுஷங்க நமக்கு வந்தாங்கல்ல லைஃப்குள்ளே, நிறைய அற்புதமான விஷயங்கள் நடந்துச்சுல, நிறைய மேஜிக்கலான மூமெண்ட்ஸ் நடந்துச்சுல. திரும்பி பார்க்கும்போது அந்த பிப்ரவரி மாதம் ஒரு சம இன்சிடென்ட் நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த சம்மரில் நீங்கள் ஒரு வெக்கேஷன் போனீங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போனீங்களே, அது ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி ஒரு நாள் எல்லாமே மோசமாக போயிட்டு இருந்தப்போ ஈவினிங் ஒரு செம நல்ல விஷயம் நடந்துச்சு, அது ஞாபகம் இருக்கா? அந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் போல் ஒருத்தரை மீட் பண்ணீங்களே ஃபர்ஸ்ட் டைம். அன்றைக்கி ஒரு நாள் ட்ரெயினில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை மீட் பண்ணீங்களே எதிர்பாராத விதமாக. சோஷியல் மீடியாவில் ஒரு செம புது ஃப்ரெண்டு கிடைச்சாங்கல்ல. அன்றைக்கி ஒரு நாள் நீங்களே புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணீங்கல்ல, புதுசாக ஒரு விஷயத்தை நீங்களே ட்ரை பண்ணி அதை சக்சீடும் ஆனீங்கல்ல. இதெல்லாம் யார் கொடுத்தது? ஏன்னா நம்ம 2025 கொடுத்தது தான். அவனும் நம்ம பையன்தான். ஸோ நம்ம 2025 நம்ம தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங்னு சொல்லிடுவோமா? பிகாஸ் ஹி கேவ் அஸ் எவ்ரி திங். ஹி கேவ் அஸ் எவ்ரி திங். நிறைய நல்ல விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்பி யோசிச்சு பார்த்து ஆசை போடுறதுக்கு அவ்வளோ நல்ல மெமரிஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சிரிக்கக்கூடிய தருணங்கள் கொடுத்துருக்காங்க, நம்மளை ஒரு நல்ல புது உயிராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. That is 2025 for you. Forget about the bad days. இப்போ பார்த்தீங்களா, நானே சொல்கிறேன், forget about the bad days. நல்லதை பற்றியெல்லாம் யோசிச்சு பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ just repeat after me. Dear 2025, thank you for everything, buddy. Thank you so much from the bottom of my heart. ஸோ ஒரு அழகான ட்ரிபியூட் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம 2025க்கு. அண்ட் வரப்போகிற வருஷமும் செம்மையாக தான் இருக்கும், 2026ம் செம்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். அண்ட் 2026 பற்றி அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கலாம்,
அதுக்கு நம்ம எப்படி பாசிட்டிவாக ரெடி ஆகணும் அப்படிங்கிறத நான் அடுத்த எபிசோடில் 2026 ஸ்பெஷலாக அதை நான் பண்ணுறேன். ஸோ இப்போத்துக்கு இன் ஷார்ட், ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் அண்ட் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி அண்ட் பிலீவ் இன் குட் திங்ஸ். அடுத்த வருஷம் உங்களுக்கு செம்மையாக அமைய போகுது, செம்ம நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போக போகிறீங்க. ஃபினான்ஸில், ஹெல்த்தில், கரியரில், ரிலேஷன்ஷிப்ஸில், எல்லாத்துலேயுமேங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் வேறு லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஜஸ்ட் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி அண்ட் நல்லதே நடக்கும்னு நம்புங்க. ஓகேவா? டியர் 2026, you're welcome. I welcome you happily. Repeat after me. Dear 2026, I welcome you happily. ஸோ எல்லாரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. 2025 ரொம்ப ரொம்ப அழகானது. சரிங்களா? இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த எபிசோடை நீங்கள் 2025 யாரை புதுசாக மீட் பண்ணீங்களோ, ஆன்லைன்லேயோ இல்லை நேர்லையோ, காலேஜ்லேயோ, ஆஃபீஸ்லேயோ, யாரை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீட் பண்ணீங்க, புதுசாக மீட் பண்ணி அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த எபிசோடை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். ஆர் இந்த எபிசோடு யாரெல்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும், இவங்கெல்லாம் அதை கேட்கணுமேப்பா, இவங்கெல்லாம் அதை கேட்டால் நல்லா இருக்குமே, அவங்களும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எபிசோடை மறக்காமல் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் கதைகளும் சொல்லுவேன். கதை சொல்கிறதும் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் டீசெண்டாக கதை சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இது வரைக்கும் 4 அழகான லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். ஒரு வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி, ஒரு நல்ல ஒரு அழகான ஃபீல் குட் ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த எல்லா கதைகளுக்குமான லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரீ டைம்லலாம் கண்டிப்பாக அதை கேளுங்க. ஓவர் திங்கிங்லாம் வராமல், எந்த நெகட்டிவ் திங்கிங்கும் வராமல் மைண்டு நல்லா இருக்கும், ஆக்குபைடாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2026 அடுத்த ஒரு அழகான எபிசோடோட சந்திப்போம். அடுத்த வருஷம் சந்திப்போம். சரிங்களா? டாட்டா, பாய்.